வணக்கம் நண்பர்களே. 48 லாஸ் ஆஃப் பவர் ராபர்ட் கிரீன் எழுதின அதிகாரத்தை அடைய 48 விதிகள். அதான் தொடர்ச்சியாக பார்த்துருக்கோம். இது விதி எண் 37. ராஜராஜன் சோழன் கட்டின அந்த பிரம்மாண்டமான பெரிய கோயில், கரிகால் சோழன் கட்டின அந்த கல்லணை, ஷாஜகான் கட்டின அந்த பெரிய தாஜ்மஹால், காமராஜர் கட்டின பெரிய அளவிலான பள்ளிக்கூடங்கள், இது எல்லாமே பிரம்மாண்டம். மக்களுக்கு அது ஒரு பிரம்மாண்டம். ஒரு அதிகாரத்தில் நீங்கள் தொடர்ச்சியாக நிற்கணுமா, ஆனால் பிரம்மாண்டமான விஷயங்களை செய்யுங்க. சங்கர் மாதிரி, ராஜமௌலி மாதிரி. சங்கரையும் ராஜமௌலியும் நம்ம மிஸ் பண்ண முடியுமா? இனிமேல் மிஸ் பண்ணவே முடியாது. அதுபோல் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிங்கன்னா பிரம்மாண்டமாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு லான்ச், ஒரு பிஸ்னஸ் லான்ச், ஒரு ப்ராடக்ட் நீங்கள் லான்ச் பண்ண போகிறீங்க, அது பிரம்மாண்டமாக பண்ணுங்கள். அந்த மாதிரி பிரம்மாண்டமான விஷயங்களை செய்யும்போது மக்கள் உங்களை அப்படியே பார்ப்பாங்க. ஓ வாவ், கிரேட், வாட் அ லீடர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மாநாடுகள், பெரிய பெரிய கட்சிகளுடைய மாநாடுகள், அதெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? பிரம்மாண்டம். மக்கள் விரும்புகிறது பிரம்மாண்டம். அந்த பிரம்மாண்டத்தை நோக்கி அவங்க அப்படியே மக்களுடைய மனசை அப்படியே கொண்டு போகிறாங்க இல்லையா? நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இதே மாதிரி விஷயங்கள், பிரம்மாண்டமான விஷயங்கள், தொழிலுக்கு சம்மந்தமில்லாத சில விஷயங்கள் கூட சிலர் பேர் பண்ணுவாங்க. மாரத்தான், 10,000 பேர் கலந்து கொள்ளும் மாரத்தான், அதில் பங்கு பெறுவது, ஸ்பான்சர் பண்ணுவது அப்படின்னு இப்படி வரும். 1,00,000 மரக்கன்றுகள் நடும் திட்டம், அதில் இது பண்ண போகிறது இந்த நிறுவனம். பிரம்மாண்டம். ஒன்றையும் பிரம்மாண்டத்தை வேறு வேறு கோணத்தில் வச்சு அங்கே மக்களை நம்மளை ஃபோக்கஸ் பண்ண வைக்கணும். அதிகாரத்தை நோக்கிய செயலாக நாம மாறணும். அதுதான் 37ஆம் நம்பர் லா சொல்லுது. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதை நீங்கள் இங்கே சொல்லலாம். நன்றி, மகிழ்ச்சி.